உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய உலக உணவு நாள் 2022 எல்லோருக்கும் எல்லாம் இந்த இனிய நிகழ்விற்கு உங்கள் அத்துணை பெரியும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாரும் நிக்கிறவங்க கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, சீக்கிரம் செட்டில் ஆயிடுங்க. உங்கள் செல்பேசிகள் அடுத்த சில மணித்துளிகள் சிடுங்காமல் இருக்கட்டும். நாடறிந்த நல்ல ஆன்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. சரித்திரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற போகிறது. அந்த சரித்திரத்தில் நாமும் இடம் பிடிக்க போகிறோம். நண்பர்களே, யாரை வாழ்த்தி நிகழ்வை தொடங்குவது? எங்களையெல்லாம் ஈன்றெடுத்து ஆளாக்கி அழகு பார்க்கிற தமிழ் தாயை வாழ்த்தி நிகழ்வை தொடங்குகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவதற்காக தமிழிசை கல்லூரி மாணவிகள் ஜூலியா விநாயகமூர்த்தி, கேத்தரின் புஷ்பா, ஜெயசீலி மூவரையும் அழைக்கிறேன். சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் என்றார் முண்டாசு கவிஞர் பாரதி. அப்படி உணவு என்பது வெறும் உணவல்ல, அது ஒரு உணர்வு. அதுதான் உயிர், அதுதான் உயிர்களின் உயிர். இந்த எல்லோருக்கும் எல்லாம் நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை வரவேற்பு செய்வதற்காக வரவேற்புரை வழங்க தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு எம் இ சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பாக உலக உணவு நாள் கொண்டாடும் விதமாக உணவு திருவிழா கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் சிக்கி, இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களையும் மற்றும் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல் இந்நிகழ்ச்சிக்கு மெருகேற்ற வந்திருக்கும் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களையும் டாக்டர் சானு ஜேக்கப் அவர்களையும் மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினர் உறுப்பினர் திரு கோபி கோட்டீஸ்வரன், எஸ் எம் சேகர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை தொழில்துறைக்கும் தமிழக அரசிற்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்து கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள் மற்றும் பல வகைகளில் தொழில் துறையுடன் சேர்ந்து சேவை செய்து வருகிறது. மின் வாகனங்களுக்காக மையம், ட்ரோன் பயிற்சிக்கான பயிலகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஃபின்டெக் பயிற்சி கூடம் போன்ற பல திட்டங்களில் செயல்படுத்தி வருகிறது. இன்று உணவுத்துறை அதிக வாய்ப்புகளை கொண்ட ஒரு வளர்ச்சி துறையாக காணப்படுகிறது. இன்வெஸ்ட் இந்தியா புள்ளி விவரங்களின்படி உணவுத்துறையானது 33 மில்லியன் முதலீடுகள் மற்றும் 9 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பொருளாதாரத்தில் இந்த துறையானது 12% பங்களிக்கிறது. தேசிய அளவில் 8% பங்களிக்க பெற்றுள்ளது. இந்தியாவிலேயே இரண்டாவது அதிகமான உணவு பதப்படுத்தும் தொழில்களை கொண்டுள்ளது என்று தமிழகம் பெருமை பெற்றுள்ளது. இது மட்டுமின்றி உணவு சார்ந்த பல்கலைக்கழகங்கள், ஆய்வுக்கூடங்கள் இங்கு இருப்பதால் சிறந்த பணியாளர்களை நாம் பெற்றுள்ளோம். ஆகவே நான் தமிழகம் நெல், வாழை, மஞ்சள், தேயிலை, முட்டை, கடலை போன்றவற்றில் சிறந்து விளங்குகிறது. உலக உணவு திருநாள் கருப்பொருளானது எல்லோருக்கும் எல்லாம் ஆகும். கடந்த வருடங்களில் கொரோனா நோய் தொற்று, ரஷ்யா உக்ரைன் போர், பணவீக்க உயர்வு போன்ற பல்வேறு சவால்களுக்கு மத்தியில்
எல்லோருக்கும் போதுமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அளிப்பதே நம் நோக்கமாகும். இதுவரும் தமிழ்ல உரையாடப்பட்டது. ஆக்சுவலி இப்போ சில இன்ஃபர்மேஷன் என்னால் தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. இருந்தாலும் ஐ வில் ட்ரை அண்ட் தென் டூ இட் இன் இங்கிலீஷ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்குறோம். The combination of traditional Indian food with modern technology processing and packaging can help the world rediscover the health benefits and refreshing taste of Indian food ingredients such as turmeric, ginger and tulsi, to name just a few. The perfect blend of hygienic, nutritious and tasty processed food with the added benefits of preventive health care can be produced and economically here in our state. There is also ample for social entrepreneurs to make a mark in this sector. For example, started in 2016, our food, the Hyderabad-based startup, provides end-to-end solution to farmer entrepreneurs, right from setting up microprocessing unit and supporting and availing loan, training on processing and marketing of the processed output at remunerative prices for both farmer, franchise and farm. Another great example, No Food Waste, who is an organization which aims to redistribute excess food from wedding parties, events to those who are hungry. On one hand, there are opportunities in post-harvest management like primary processing, the storage, preservation, infrastructure, cold chain, and refrigerated transportation. On the other hand, there is an immense potential for food processing and value addition, especially in niche areas such as organic and fortified food. With the push of digitization and proactive policies, there is no doubt the food processing sector in Tamil Nadu and India will set a new standards for the industries in the post-COVID era. மீண்டும் ஒரு முறை இவ்விழாவிற்கு வந்துள்ள அனைவரும் வரவேற்று இவ்விழா இனிது நடைபெற வாழ்த்தி எனது உரையினை நிறைவுபடுகிறேன். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நான் வரவேற்கல. யார் யார் அவார்டு வாங்குறாங்களோ அண்ட் இங்க சபையில கூடியிருக்கிற அவ்வளோ மக்களும் நாங்கள் வரவேற்கிறதுக்கு எங்களோட சிக்கிம் மூலியமா we wanted to invite you. Thank you. Thank you sir. நன்றி. தொடர்ந்து விருந்தினர்களை கௌரவம் செய்தல். தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு எம்.வி. சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய விழாவினுடைய நாயகர் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் திரு அரங்க சக்கரபாணி ஐயா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். ஒட்டன் சத்திரம் மக்களின் மனதை வென்றவர், மண்ணின் மைந்தர். அவரை தொடர்ந்து தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய திரு எஸ்.எம். சங்கர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தினுடைய இயக்குனர் முனைவர் சனு ஜேக்கப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தார். நிர்வாக குழு உறுப்பினர் திரு எஸ்.எம். சங்கர் அவர்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையத்தின் இயக்குனர் டாக்டர் சனு ஜேக்கப் அவர்களுக்கு கௌரவம் செய்வார். தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு கோபி கோட்டீஸ்வரன் அவர்களை அழைக்கிறோம். மக்கள் அதிகாரி என்று நாங்கள் புகழக்கூடிய நமது முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். நன்றி. அவரை தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களின் கைகளால் நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு கௌரவம் செய்ய ஆசைப்படுகிறோம். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி ஐயா அவர்களின் கரங்களால் நிர்வாக குழு உறுப்பினர் திரு எம்.வி. சுப்பிரமணியன், கோபி கோட்டீஸ்வரன், எஸ்.எம். சங்கர் மூவருக்கும் இப்பொழுது கௌரவம் செய்கிறோம்.
நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி தரலாம். நன்றி. நிறைய நண்பர்கள் தாய்மாரெல்லாம் வந்திருக்கீங்க. யோசிக்கலாம் அது என்ன பொன்னாடை போத்துறதுன்னு. எல்லோருக்கும் எல்லாம் இன்னைக்கு கருப்பொருள் வச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காமல் இருந்தது. என் தோளில் போடுகிற துண்டுக்கு நான் அனுமதி வாங்க வேண்டிய சூழல் இருந்தது. திராவிட இயக்கங்கள் வேரூன்றிய பிறகுதான் என் தோளில் இருக்கிற துண்டு எனது சக மனிதருக்கு போடுவேன், அவர் துண்டு எனக்கு வரும். பொன்னாடை போர்த்துவதில் கூட சமூக நீதியை சொல்லிக் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். உலக முழுக்க நண்பர்களே, இந்த உணவு நாள் என்பது உலக உணவு நாள். 2022 லட்சக்கணக்கான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஏன்னா இந்த உணவு என்பது அவ்வளவு பெரிய விஷயம், உயிர் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு, அத்தியாவசியமான உணவு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட உலக ஒரு சரித்திரத்தில் நாமும் இணைகிறோம். உலக தரத்தில் ஒரு நிகழ்வு தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெறுகிறது. இங்கு இந்த விழாவில் நமது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடைபெறக்கூடிய சாலையோர உணவக உரிமையாளர்களையும் ஊக்கப்படுத்துகிற ஒரு விழாவாக ஒரு முதல் அடியை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த மனிதர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுத்துடலாம். இப்படிப்பட்ட அரங்கம் நிறைஞ்சிருக்கு, நம்முடைய மனசும் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய மக்கள் அதிகாரி மருத்துவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை ஒரு பெரிய கரவொலியோடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாண்பு உணவு மற்றும் நம்மளோட அனைத்து பொது விநியோக திட்டத்தில் மட்டுமல்லாமல் நுகர்வோர் பாதுகாப்பான அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே, இந்த விழாவில் அவர்தான் சீஃப் கெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வரணுங்கிற எண்ணத்தை முதலமைச்சர் எப்படி இதெல்லாம் கொண்டு போகணுங்கிற போது அந்த எண்ணத்தை வித்திட்டவரும் அவர் தான். அவருக்கு நான் முதல்கள் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க சிக்கி மிக முக்கிய பங்களிப்பு அளித்தாலும் அதற்கு முன்னாடி நாங்க ஒரு செயலர் என்ற முறையில் நான் உங்களை சந்திக்கும் பொழுது, செயலர் மட்டுமல்ல, எனக்கு பின்னால் கமிஷனர் சிவில் சப்ளைஸ் என்று மதிப்புக்குரிய திரு ராஜாராம் ஐஏஎஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டி சிவில் சப்ளைஸ் மதிப்புக்குரிய டாக்டர் பிரபாகர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூட்டுறவுத்துறையோட ரெஜிஸ்ட்ரார், இன்னைக்கு அவருக்கு பதிலாக நம்ம சங்கர் ஐஏஎஸ் இருக்காரு. இவருக்கு பின்னால் நம்ம ஒருங்கிணைத்து முதலமைச்சர் எப்பவுமே டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணுங்கிறதுனால தான் நாங்கள் கேட்டவுடன் முதலமைச்சரோட எண்ணத்தை முதலமைச்சர் எப்படி இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி முதலமைச்சரோட எண்ணத்தை அவர் சொன்னாரோ, உடனுக்குடன் எங்களுக்கு வந்த வேளாண்மை துறை, அது மட்டும் இல்லாமல் ஐசிடிஎஸ் மற்றும் சோஷியல் வெல்ஃபேர் துறை, அது மட்டும் இல்லாமல் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அவங்களோட கூட லட்சக்கணக்கான அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஏதோ நம்ம துறை என்றால் ரேஷன் கடை நடத்தக்கூடிய துறை என்று மட்டும் நினைக்கக்கூடியதுல எப்படி உணவு பாதுகாப்பு ஒவ்வொருத்தரும் நீங்க வந்திருக்கீங்களோ உங்கள் அனைவரையும் வரவேற்று அதற்கு அதற்றபடியாக மதிப்புக்குரிய திரு டாக்டர் சனு ஜாக்கப், டைரக்டர் ஃபுட் சேஃப்டி, திரு கோபி கோட்டீஸ்வரன், அதே மாதிரி நமக்கு மதிப்புக்குரிய அமைச்சர் மதிப்புக்குரிய திரு சேகர் பாபு அவர்கள் வந்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு தற்பொழுது போயிருக்கிறார்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட கோபி கோட்டீஸ்வரன் மற்றும் இல்லாமல் இங்கே மேடம் அனைத்து பெரியவர்கள் உங்கள் எல்லாரோட சேர்ந்து மிக சந்தோஷமான ஒரு நாள். ஏன் மிக சந்தோஷமான நாள்னா, அக்டோபர் 16 உலக உணவு தினம். உலக உணவு தினம்ங்கிறது எதற்காக நம்ம கொண்டாடுறோம்? 150க்கு மேற்பட்ட நாடுகள் இதுல போக்கஸ் பண்றாங்க. அப்படி போக்கஸ் பண்ணும்போது இந்த துறை ஒரு சாதாரண துறை அல்ல. இந்த துறை நம்ம ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும். நீங்களே எண்ணி பாருங்க,
வேளாண்மை துறை மற்றும் நம்மளோட சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நெல் தண்ணி ரிலீஸ் பண்றதுல இருந்து இரிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்தபடியா உரம் கிடைக்கிறது, விதை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க சாகுபடி பண்றாங்க. அதோட விளைச்சலை திருப்பி விதவிதமான விளைச்சல், நெல் ஜெயராமனோட அமைப்பும் இங்க இருக்கு. அதை தேர்ந்தெடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அகைன் நம்ம சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒரு பக்கம் அதை கொள்முதல் பண்றது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எடுக்கிறது, இது எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரேஷன் ஷாப் கொஞ்சம் அதுக்குன்னு போறது. ரேஷன் ஷாப்னு சொல்லும்போது எப்போ வந்தது? 1939 உலக போர் நடக்கும்போது தான் ரேஷன் கடை, ரேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே இது தேவையா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது தான் அப்பொழுது இருக்கிற பிரதமர் அவங்க இல்லைங்க பொது விநியோக திட்டம், நம்ம இப்ப கொலோக்கியல ரேஷன் கடைன்னு சொன்னா கூட அது ஆக்சுவலா பொது விநியோக திட்டம். அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம முத்தமிழ் கலைஞர் தான் நம்ம சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனை 50 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கினார். 25வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணாரு. நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் 2 நாள் முன்னாடி தான் 50வது ஆண்டை செலிப்ரேட் பண்ணி உங்கெல்லாம் பாராட்டியிருக்காரு. இது அதற்கு நம்ம எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட துறையோட பணி அதோட நிக்கல. நம்ம ரேட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு பொது விநியோக திட்டத்தில் நம்ம இலவசமா இந்தியாவில் நம்ம ரைஸ மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற திட்டத்தை கொண்டு யாரு வேணும்னாலும் அந்த ரேஷன் கடையில பதிவு பண்ண 20 kg ரைஸ். அந்தியோதயா அண்ணா திட்டத்தில் 35 kg, ரொட்டீன் திட்டத்தில் ஒரு நபருக்கு ஒன்றிய அரசு 5 kg சிலருக்கு கொடுப்பாங்க அந்த 1 கோடி மக்களுக்கு. ரிமைனிங் 1 கோடிக்கு நம்ம எல்லாருக்கும் 12 kg ஒரு நபர் இருந்தா கூட. அப்படி படிப்படியா கொடுத்து உணவு பாதுகாப்பு பண்றோம், பருப்பு கொடுக்கிறோம், பாமாலின் கொடுக்கிறோம். இன்னொரு பக்கம் உணவு எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டும், யாரும் பின்தங்கிய கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த தினம். இந்த தினத்துல நம்ம எல்லாரும் உணரணும் தட் இது ஏதோ ஒரு கடை உணவு பாதுகாப்பு வழங்குறது. அதே நேரத்தில் சத்துணவு பாதுகாப்பு வழங்குறது தான் ICDS 1000 நாளுக்குள்ள என்னென்ன பண்ணோம், கர்ப்பிணி தாய்மாருக்கு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம உணவு பாதுகாப்பு துறை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட உணவை எப்படி பொதுமக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அதற்கு முதலமைச்சர் சொல்லி அமைச்சர் அந்த மாதிரி பீப்புள யாரு ஒழுங்கா எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்களோ அவங்கள குறைந்தது 50% அடையாளம் காட்டி நீங்க பாராட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நம்ம இதை திங்க் பண்ணி நம்ம மிகப்பெரிய துறை எங்கள் பின்னால் இன்னைக்கு பாராட்டுக்கள் யாருக்காவது ஒரு துறைக்கு மட்டும் நம்ம எதிர்பார்த்து பண்றது இல்ல, நம்ம சேவைக்காக பண்றோம். அந்த சேவை பண்ணும்போது கோடான ஆயிரக்கணக்கான நபர்கள் நீங்க பின்னாடி இருக்கீங்க. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, இன்னமும் மக்கள் மைண்ட்ல ரேஷன் கடைங்க அப்படிங்கிற பார்க்காம நம்ம ஒரு பல் வகை அங்காடி, அதுல ரேஷன் பொருளும் கிடைக்கும் வகையில எப்படி மாதிரி கடை பண்ணிருக்கீங்களோ 1167 கடை பண்ணி முடிச்சிருக்கீங்க. மீதமுள்ள 25,000 பர்மனன்ட், 10,000 டெம்பரரி. அதையும் மாத்தி அமுதம் அமைச்சர் சொல்லியிருக்காரு, அடுத்த வாரத்திலிருந்து அமுதத்துக்கு ஒரு சிறப்பு அலுவலர் தனி கவனம் செலுத்தி அமுதம் மூலமாக நியாயமா கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில கிடைக்கக்கூடிய பொருட்கள், சிக்கியில இருக்கிற மூத்தவர்கள் இருக்காங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவ்வளோ அருமையா பொருளுங்க. மஞ்சள், அதே மாதிரி இது ஒவ்வொரு பொருள், எண்ணெய், மருதம், ஒவ்வொரு பொருளும் ஏற்றுமதிக்கு சார்ந்த பொருட்கள் ஒரு சிலர் ஏற்றுமதி பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்கவும் அதற்குன்னு ஒரு தனி பிராண்டை கொண்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு இன்னும் வேகமாக ஏற்றுமதி பண்ணி நியாயமா கிடைக்கக்கூடிய, கடைசியா நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் பிரைமரி செக்டர்ல விவசாயிக்கு நியாயமான விலை கிடைக்கும் வகையில வேல்யூ அடிஷன்ஸ் பூரா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் வகையில நம்ம மாறுவோம்னு சொல்லி பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் சத்தான உணவுக்கு பாதுகாப்புக்கு நம்ம செயல்படுவோம்னு சொல்லி யாரும் பின்னாடி விட மாட்டோம். இந்த அரசுல அவங்கள விட்டு மற்றவர்களுக்கு மட்டும்ங்கிற திட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் முதலமைச்சரின் எண்ணம். அமைச்சரும் அதற்கு தான் பாடுபட்டு வருகிறார்கள். களப்பணி ஆற்றுங்கள், களத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றுங்கள். தவறு இல்லை என்று தவறுதலாக கவனித்தால் அவர்களுக்கு கரெக்டான செய்தி சொல்லுங்கள். அதே நேரத்தில் 35,000 கடை நடத்தும் போது, இவ்வளோ பெரிய நிர்வாகம் நடத்தும் போது ஆங்காங்கே தவறு இல்லையே, ஒண்ணுமே இல்லை என்று நம்ம நினைச்சா நமக்கு தான் அது சறுக்கும்.
ஸோ நமக்கு தவறுகள் இருந்தால் கிளியர் பண்ணி இன்னும் சிறப்பாக செயல்படுவோம்னு உங்கள் சார்பில் மாண்பு அமைச்சர் மூலமாக மாண்பு முதலமைச்சருக்கு நான் உறுதியளித்து நம்மளோட சிக்கியை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் மக்கள் பங்களிப்பில் இருந்தாலும் ஒரு திட்டத்தின் வெற்றி. எப்படி கோவிடை ஒழிச்சோம், கோவிட் மக்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த 2 ஆண்டுகள் நம்ம மற்ற துறைகள்லாம் பாதிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு இன்னைக்கு பல பேர் மாஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடிய தைரியம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த துறையும் மக்களின் துறை, மக்களுக்கு போகக்கூடிய துறை, விவசாயத்திலேருந்து கன்சியூமர் வரைக்கும் அந்த துறை. அதனால்தான் நுகர்வோர் பாதுகாப்பும் மாண்பு அமைச்சர் கீழே தான் இருக்கு, உணவும் அமைச்சர் கீழே இருக்கு, நுகர்வோர் பாதுகாப்பும் இருக்கு, கூட்டுறவும் நம்ம துறை கீழே தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த திட்டத்தில் இருக்கிற சிறப்பை உங்கள் வாயிலாக சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் இன்னும் 10 பேருக்கு இந்த மாதிரி நம்ம துறை பண்றது, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட பணிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு வரும். கடைசியா நான் சொல்றேங்க, நான் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கும்போது ஒரே ஒரு கண்டக்டர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல முறையில் வாங்கங்க, நீங்க இங்க பயணிக்கிறீங்க, இங்க இந்த திருப்பூர் போறீங்கன்னு ரொம்ப நல்லா போனாரு. அது வைரல் ஆச்சு. அதே மாதிரி காந்திமதிநாதன் ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் தொப்பூர்ல இருக்கிற டிபி மருத்துவமனை இந்த மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையானு வைரல் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம பல கடைகள், வைரல் ஆகக்கூடிய கடைகள் நீங்க உள்ளேயே கொக்கூன் மாதிரி இருக்கீங்க. நான் எதிர்பார்க்கிறது பட்டாம்பூச்சி மாதிரி நீங்க வெளியில உங்களோட வெற்றியை காட்டி மாண்பு அமைச்சர் மற்றும் மாண்பு முதலமைச்சருக்கு அவர்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் நம்ம செயல்படுவோங்கிற உறுதியளித்து மக்களின் பாராட்டை பெறுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். சார் சொன்னது சிம்பிளா சொல்லணும்னா, சிவில் சப்ளைஸ் நண்பர்கள் இருக்கிறாங்க, ரேஷன் கடையா பேஷன் கடையா பாச கடையா நேச கடையா மாத்த சொன்னார். அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுத்துடலாம். இது பண்டிகை காலம் வேற. பண்டிகைனா ஒண்ணும் இல்ல, பண்டம் ஈகை. நம்ம வீட்டுல செய்யற பலகாரம் பக்கத்துல இருக்க பாய் வீட்டுக்கு போகும், அது பக்ரீத்தின் போது பிரியாணியாக திரும்ப வரும். ஸ்டீஃபன் வீட்டுல வெட்டுற கேக்கு ராஜ்மோகன் வீட்டுக்கும் வரும். இப்படி பண்டங்கள் கொடுத்து பண்டிகைகளின் போது உணவை கொடுத்து, மற்றவங்க எல்லாம் மற்ற நாடுகள்லாம் பண்டிகைகளின் போது உணவை கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஆனா உணவுகளுக்காகவே பண்டிகை கொண்டாடக்கூடிய தமிழ் சமூகத்துல எல்லோருக்கும் எல்லாம்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக உணவு பாதுகாப்பு தரப்படுத்தல் மற்றும் ஆணையத்தினுடைய இயக்குனர் முனைவர் சனு ஜேக்கப் அவர்களை அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து சாரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு மக்கள், I wish I could speak fluent Tamil like the other speakers. Hopefully, in my tenure during Chennai, I will be able to catch up this language, though I can understand much of Tamil. It's indeed a privilege that we are celebrating the World Food Day. The genesis of World Food Day started way back in the 80s, when in one of the FAO conference of the 20th conference, the Hungarian food minister felt that we should have a separate day where we should acknowledge the food, acknowledge the food producers. It's not only the food day, we should also acknowledge the food producers, our farmers who work day and night, or do a lot of hard work to get the food for us. So definitely it's also a day for them. And as I always say, food is God, food is life, food is fuel. The right food that we take will reflect our lifestyle, will tell about our moods. So definitely food has to be consumed in a very respectable way. Let me tell the origin, like the food, when we see how the food originate, it comes from the sun. The sun rays are captured by the plant. The plant translates that rays into certain ATPs and molecules. Eventually it is converting into food. That food consumed by a secondary consumer, maybe an animal or a human, and ultimately it is reaching to us. So what is coming from the sun, which is the grace or the
what we say sanctum, ultimately when it reaches these days to the consumer, we find a lot of issues of contaminant adulterant, which can be either coming from, unintentionally or intentionally. Unintentionally, I would like to say from pesticide or from antibiotics in food, even aflatoxin, microbial toxin. There are so many food safety issues when we come across unhygienic practices. That also leads to food contamination. So our effort, it's not that the Food Safety and Standard Authority has to do a standalone job. It is our effort. It is a shared responsibility. Each one of you, including us, has to come forward to give or to produce food that is safe and secure. And in this regard, Tamil Nadu has done a great, wonderful job. In fact, this year, Tamil Nadu was ranking in the State Food Safety Index, the number 1, so which is highly appreciable. This is a great pride for Tamil Nadu and many other states. When I speak to other states like Andhra, Telangana, who are in the southern region, I say, please follow the practice, good practices, what Tamil Nadu is doing. So definitely it is one of the very good thing which Tamil Nadu has achieved, and I hope this momentum is maintained. So coming to the food control, how we can control, there is challenge. People are not having quality food, not having quantity food. So there is always this food safety and food security are often discussed in any World Food Day program. So what I would suggest, please never waste the food. Whatever food you want to take, please serve by yourself, not others serve you, because you know how much quantity I will be eating. Because food should not be wasted. It came from the sun, from the grace, and then eventually when we are consuming, it is giving us life. It is giving us growth. It is giving us nutrition. So we have to respect the food rather than wasting it, and ensure that quality steps right from the producer, from the farmer till it reaches the consumer. There are many actors, many players involved, maybe a wholesaler, retailer, and it goes through many chains. So please see that whoever are the actor in that chain, see that the food is safe enough. If the food is meant to have a cold chain like milk or fish, please maintain the cold chain. If it requires a dry temperature like our nil, rice, wheat, godam, so it does not require moisture, please keep it. If it is a fresh fruit and vegetable, please keep it in a humid way so that it remains fresh. So seeing the food characteristic, the storage technology also need to be adopted. And FSSAI, in this regard, many people, they say we are regulators. No, we also are educators. We want to educate people. I would say 50% is regulation, but 50% is education to teach you all. We have a lot of programs like FOSTAC training program where we train the industry. Please visit our website where we conduct programs. Even we can customize program for Tamil Nadu. If there is a request from the industry, definitely we can also take it up. We have an initiative called Eat Right India, which we want to take the whole of society. The Honorable Prime Minister has time and again mentioned Sabka Saath, Sabka Prayas, Sabka Vikas. I would again like to echo here. We also in the Eat Right India, we want to have everyone's effort, sincere effort, so that the message should go to each and every individual. So we have Eat Right School Initiative, Eat Right Campus, Eat Right Station. Now Chennai railway station soon going to become Eat Right Station. All the procedures, they have done it. So likewise, we have initiatives for religious temple, which is called as Blissful Hygienic Offering to God, Bhog. We have RUCO, reused cooking oil.
which many times people, they keep using that same oil again and again, which is slowly turning into carcinogen because a lot of polar compound. You have to apply science when you are, thinking on food safety. A lot of dangerous things, emerge when you use the oil again and again. So we have different initiative, green initiative, Ahar, then vegan food, organic food. So many regulations have come. We are also strengthening the state time and again with lab infrastructure to do good food testing. So there are many initiatives, and it is a people's movement. Eat Right India movement is not an FSSAI movement, it is a people's movement. And I urge the people of Tamil Nadu to please join this movement. It is open for everyone. Please do visit our website. Ultimately, I say that food safety and security is everyone's right, not a privilege. It is not like the good food belongs to certain high class. No, it is the right of every individual, and that right has to be secured. As the theme goes, no one should be left behind. The theme of this World Food Day is no one should be left behind. I would also add, no stone should be unturned, and we have to see that the food safety and security is, upkept, whether it is a PDS distribution, supply chain, retail market, wholesale, farmer producing area. We need to maintain that food safety as well as food security. Don't waste the food in haste. Many people, they tend to, take the food, a lot of things, and then they don't have time to eat and they waste. So please don't waste also. So there are good things which one need to adopt. Little steps or little drops make an ocean. So everyone's effort is required. And with this, I once again thank SICCI and the Tamil Nadu government for giving FSSAI the opportunity. And we go hand in hand, and wish you all a good day, a good World Food Day, and enjoy your food. Whenever you eat food, we think we rise. When we rise, we take food. We sleep, also we take food. So food has become part and parcel of our life. So let us, handle it with care and with respect. Thank you. Jai Hind. Jai Tamil Nadu. Thank you so much, sir. ஐயா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட சொல்றாங்க. FSSAI உடைய வெப்சைட் கூட நீங்க போய் பார்க்கலாம். நிறைய கணவர்கள் வந்திருக்கீங்க. சூடா சமைச்சு போட்டா அம்மா சமையல், சூடு பண்ணி போட்டா அதான் பொண்டாட்டி சமையல். இப்படி காலம் மாறி போச்சு. ஆனா குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தான சமையலை தரணுங்கிறத வலியுறுத்தி சென்ற. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்து எல்லோருக்கும் எல்லாம் இந்த அற்புதமான நிகழ்வில் உரையாற்றுவதற்காக தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய சார் எடுத்துக்க சார் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் கோபி கோட்டீஸ்வரன் ஐயா அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு வரவேற்கிறோம். நன்றி. இன்னைக்கு சிக்கி சார்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பத்தி பேச போறேன். அது ஃபுட் டெக், அக்ரி டெக் என்று இந்த ஃபுட் ரிலேட்டட்ல நிறைய நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து வராங்க இப்ப. அண்ட் தேர் வெரி வெரி குட், தேர் டாப் நாச். நான் சில வாய்ப்புகள் என்னெல்லாம் இங்க இருக்குன்றத உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். முதல்ல ஃபுட் டெக்ல இன்டோர் வெர்டிக்கல் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இன்டோர் வெர்டிக்கல் ஃபார்மிங் இந்தியால இருந்து நிறைய வருது. இது என்னன்னா, ஒரு சின்ன இடத்துல எப்படி நிறைய கிராப்ஸ் வர வைக்க முடியும், அதுதான் அதோட மெயின் திங். ஒரு சின்ன 5 ஸ்கொயர் மீட்டர்ல 1000 kilograms ஆஃப் கிரீன்ஸ் இதுல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியாவில நிறைய பேர் இதை உற்பத்தி செய்யறாங்க. இதுல என்ன ஆகும்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓவர் த லாங் டேர்ம், அது இல்லாம இந்த பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நல்ல உணவு எப்படி வரும்ன்றது இந்த இன்டோர் வெர்டிக்கல் ஃபார்மிங்ன்ற வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம ஸ்டேஜ்லயே மிஸ்டர் மணி இருக்காரு. அவர்லாம் பார்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு. ஸோ இந்த மாதிரி உணவு
ரீதியாக ஏதாவது நல்ல ஸ்டார்ட் அப் உங்ககிட்ட இருந்ததுன்னா சிக்கிக்கு எப்போ எடுத்துட்டு வாங்க, நாங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படி இதை பெருசா பண்ண முடியும்ன்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது இன்டோர் வெர்டிக்கல் ஃபார்மிங் ஒரு ஏரியா. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவில் இப்போ சிறுதானிய வகைகள் மில்லட்ஸ் சொல்றோம்ல, அது நல்ல பிக்கப் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, அமெரிக்கா, யூரோப்ல ஆல்டர்னேட்டிவ் புரோட்டீன்ஸ்ன்றது இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் புரோட்டீன்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து வெஜிடேரியன்ஸா மாறிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீகன்ஸா மாறிடுறாங்க. அது பால் கூட குடிக்கிறது இல்லை, வெஜிடேரியன் ஃபுட். ஆனா என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊர்ல வந்து வெஜிடேரியன்னா நான்வெஜ் பார்க்க வேணான்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து நான்வெஜ் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட்ல வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப வந்து இந்த பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப வந்து பியாண்ட் பர்கர், இம்பாசிபிள் பர்கர்னு பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன்ஸ்ல இதை செய்யறாங்க. நான்வெஜ்ஜே கிடையாது, ஃபுல்லா வெஜிடேரியன். ஆனா இதெல்லாம் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன்ஸ். இதுல என்ன வாய்ப்புன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி செய்யணும், என்ன பண்றதுன்னு. ஸோ இப்போதைக்கு இன்னும் இந்தியா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் ஓவர் த நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா வரப்போகுது. அதுக்கு வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினர் இப்ப அதுல எஃபர்ட்ஸ் போட்டா இந்த ஃபுல் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம். அது ரொம்ப நம்ம உணவு வகைக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பட் நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனத்தார் இங்க இருந்து அந்த மார்க்கெட்டை ஃபுல்லா கேப்சர் பண்ணலாம். அதை வந்து என்கரேஜ் பண்ணோம். நெக்ஸ்ட் திங் இஸ், எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் ஒன்று வரும். ஒரு இப்ப நம்ம இந்த கோகனட், தேங்காய் இதெல்லாம் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து யுஎஸ்ல எதுல கோகனட் இருந்தாலும் அது நல்ல விற்பனை ஆகுது. ஸோ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இதுல தேங்காய் இருக்குன்னு எழுதி இருக்கு. இதுல வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பப்ளிக் மீடியா, சோஷியல் மீடியால வர்றதை வச்சு நீங்க ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கொஞ்சம் டேட்டா சயின்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இங்க இந்தியாவில் இருக்க சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, குளோபல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கம்பெனிங்களுக்கும் இந்திய கம்பெனிக்கும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு பொறுத்து என்ன ட்ரெண்ட் வரப்போகுதுன்றத இப்பவே இவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கு டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காங்க. நானும் முன்ன இருந்த கம்பெனியில இதை செஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த எப்படிலாம் ட்ராக் பண்ணணும், எப்படிலாம் பார்க்கணும்னு டேட்டா சயின்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி 5 வருஷம் பொறுத்து என்ன ட்ரெண்ட் வரப்போகுதுன்றது இப்பவே நீங்க எஸ்டிமேட் பண்ணலாம். அதை வச்சு அதை உற்பத்தி செய்து அந்த ட்ரெண்ட் வரும்போது அதுக்கு ரெடியா இருந்தோம்னா we can capture the market. ஸோ சிக்கி நிறுவனத்துல இருந்து நாங்க இவ்வளோ நல்ல வரவேற்பு வருது இந்த ஃபுட்க்கு. we want to see ஸ்டார்ட்-அப்ஸ் தமிழ்நாட்டில இருந்தும் இந்தியால இருந்தும் ஸ்டார்ட்-அப்ஸ் வந்து உணவுத்துறையில நல்ல பெருசா வரணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். இந்த சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்த ஷார்ட் டைம்ல ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு. அதை பத்தியும் கலந்துரையாட நாங்க ரொம்ப விருப்பப்படுவோம். we want to see in the next 2 to 3 years lots of startups in the food tech and agri tech space, and we are here to fund it. The government is ready to fund it, and there's a lot of venture capitalists and angel investors who are keen on this space. So யாருக்கு இதுல ஐடியா இருக்கோ, ப்ளீஸ், we want to support it and we want to see some great companies come from Tamil Nadu on this. Thank you very much. நன்றி சார். அவ்வளவு அனைவருக்கும் தேவைப்படுகிற கருத்துக்களை அழகா அவர் கொடுத்த குறுகிய நேரத்தில் சொல்லியிருக்கிறார். 83ஆம் ஆண்டு இந்தியா கிரிக்கெட்ல ஒரு முறை உலகக்கோப்பையை ஜெயித்தது. அதன் பிறகு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் யாராலும் இன்னொரு முறை உலகக்கோப்பையை ஜெயிக்க முடியவில்லை. 27 ஆண்டுகள் கழித்து MS தோனி என்ற ஒருவர் களத்தில் இறங்கினார். இந்தியா உலகக்கோப்பையை ஜெயித்தது. அதற்கு காரணம் ஒரு சிக்ஸர், தோனியினுடைய சிக்ஸர். அப்படி அடுத்து வர இருக்கவரும் ஒரு சிக்ஸர் நாயகன் தான். உணவுத்துறையை தொடர்ந்து ஏற்றத்தில் ஏறி வரும் ஏனி, இந்திய அரசியலில் அண்ணன் ஒரு தோனி. கடந்த 6 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாகை சூடிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாயகன், மண்ணின் மைந்தர், மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் விழா பேருரை ஆற்ற வருகிறார். ஒரு பெரிய அரங்கன் நிறைந்த கைத்தட்டலோடு நம்ம அமைச்சரை வரவேற்கலாம். உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கு தென்னிந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் சார்பாகவும் நமது உணவு மற்றும் உணவு வழங்கல் துறையின் சார்பாக நடைபெறுகின்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே சாலையோர உணவு பாதுகாப்பு சட்டப்படி செயல்படும்
உணவுகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்தாலும் நேரத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து விடைபெற்றிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய சகோதரர் பி கே சேகர் பாபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய நோக்க உரையை பற்றி உரையாற்றி ஏற்கனவே 4 மாவட்டத்திலே ஆட்சித்தலைவர் பல்வேறு துறையிலே வேலை பார்த்தாலும் இறுதியாக மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே கொரோனா காலத்திலே மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய வகையிலே சிறப்பாக செயலாற்றி இன்றைக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய செயலராக பொறுப்பேற்று நல்ல முறையிலே இந்த துறையை 2 துறைகளையும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்கின்ற விதத்திலே நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே, வர்ணனையாளர் கூட சொன்னார், மக்கள் அதிகாரி என்று. ஏற்கனவே கொரோனா காலத்திலே அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற விதத்திலே மாண்பு முதலமைச்சருடைய அறிவியை ஏற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அவரும் களத்திலே இறங்கி செயலாற்றியதெல்லாம் நாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி எல்லாமே முகக்கவசம் சில பேர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் 90% மேலே 95% மேலே முகக்கவசம் அணியாமல் இன்றைக்கு கொரோனா நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார் நமது துறையினுடைய செயலர். அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே 2-3 முறை இந்த அரங்கத்திற்கு நேற்றைக்கு முன்தினம் இன்று பலமுறை வந்து என்னிடத்திலே பேசி இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய செயலர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தென்னிந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் மூத்த குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எம்பி சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையர் மரியாதைக்குரிய இயக்குனர் முனைவர் மரியாதைக்குரிய திரு ஜானு ஜேக்கப் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் மருத்துவர் திரு பிரபாகரன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே, மரியாதைக்குரிய உணவுப் பொருள் வழங்கல் துறையின் ஆணையர் திரு ராஜாராமன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே, கூட்டுறவு சங்கத்தினுடைய கூடுதல் பதிவாளர் மரியாதைக்குரிய திரு சங்கர் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற தென்னிந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் மூத்த குழு உறுப்பினர் திரு கோடீஸ்வரன் அவர்களே, நன்றியுரை வழங்கியிருக்கின்ற தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் உணவு மற்றும் சத்துணவு குழு தலைவர் மரியாதைக்குரிய திரு SM சங்கர் அவர்களே, இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முத்தாய்ப்பாக கலந்து வந்திருக்கின்ற சாலையோர உணவு அங்காடியின் உரிமையாளர்களே, மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்ற பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை மற்றும் மகாசக்தி பயோ ஏனார்கான் நிறுவன அலுவலர்களே, பல்வேறு துறையிலிருந்து வருகின்ற அலுவலர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, மாணவ செல்வங்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலையில் வந்த உடனே அவங்க தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து அவருடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய சிறப்பை பிரதிபலிக்கின்ற விதத்திலே சாலையோர கடை வைத்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மாவட்டங்களிலிருந்து மங்களம், ஈரோடு மஞ்சளுக்கு பெயர் பெற்றது கூட்டுறவுத்துறையின் சார்பாக, அங்கேயும் திருச்செங்கோட்டையில் நடத்துகின்ற அந்த நிறுவனம் வந்திருக்கார்கள்.
அதே போல் முருங்கையிலிருந்து இன்னைக்கு அதே மாதிரி லட்டு, சாக்லேட் போன்ற பல்வகையான பொருட்களை தயாரிக்கின்ற காங்கேயத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற அந்த நிறுவன சகோதரிகளே, மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கின்ற சகோதரிகளே, திருவள்ளூரிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரிகளே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரி வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஐக்கிய நாடுகளின் சபையின் சார்பாக 1979 முதல் ஆண்டுதோறும் உணவு திருநாள் அக்டோபர் 16ஆம் நாள் நடைபெற பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக உலகத்திலே 150 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் நாம் அதற்கு ஒரு நாள் முந்தையே இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் சிறந்த உற்பத்தி, சிறந்த சத்துணவு, சிறந்த சூழல் மற்றும் சிறந்த வாழ்வு என்பதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று ஐநா உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அந்த வகையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வழிகாட்டின் பேரிலே இந்த ஆண்டு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறோம். இதுபோன்று சாலையோர கடை உரிமையாளர்களை வரவழைத்து அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து அவர்களை சிறப்பு செய்வது இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கே பேசிய நமது தென்னிந்திய உணவு மற்றும் மரியாதைக்குரிய திரு முனைவர் ஜானு ஜேக்கப் அவர்கள் பேசினார். எப்படி விவசாயத்திலிருந்து பொருள் வருகிறது, அதை நாம் எப்படி உண்கிறோம், எண்ணெயெல்லாம் எப்படி எண்ணெய் ஒரு பொருளை அதை தயாரிச்சுட்டு பல முறை அதை தயாரிக்கக்கூடாது, நல்ல எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய துறையின் சார்பாக இன்றைக்கு அதை வலியுறுத்தி பேசியிருக்கார். அந்த வகையிலே நாம் சாலையோர கடை நடத்துகின்றவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக 50 நபர்களுக்கு இன்றைக்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள் ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திலே சென்ற சமயத்திலே காரில் போகிறப்ப மாணவர்கள்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த முதலமைச்சர் உடனே காரை விட்டு இறங்கி, ஏன் நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்கிறார். அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சால்தான் சாப்பாடு, இல்லாவிட்டால் சாப்பாடு இல்லை, அதனால் பள்ளிக்கு செல்லவில்லை என்று சொல்கிறார்கள். அதை உணர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்னைக்கு வந்த உடனே மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சாரும். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை ஜூலை 5ஆம் நாள் தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்து அதை சட்டமாக சட்டமன்றத்தில் ஏற்றிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும். அதே மாதிரி நிறைய பள்ளிகளை, தொடக்க பள்ளிகளையும் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி எல்லாம் திறந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சாரும். அதனால்தான் கல்விக்கண் தான் கல்வி கற்காவிட்டாலும் மற்றவர்கள் அந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு கல்வியை கூடங்களை திறந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சாரும். அதற்கு பின்பு ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்பு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சத்துணவோடு மாணவ செல்வங்களுக்கு வாரத்தில் 2 முறை முட்டை வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதோடு ஆட்சி நீரிலே 2006-11 வாரத்தில் 5 முறை முட்டையோடு சத்துணையும் வழங்கிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா 1967 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 படி அரிசி கொடுப்போம், அது லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம் என்று சொல்லி ஆட்சி அரியணையில் ஏறினார். ஆனால் 1 படி அரிசி கொடுத்தார். ஆனால் பொருளாதாரம் அன்றைக்கு இடம் கொடுக்காத காரணத்தால் அந்த திட்டத்தை கைவிட நேர்ந்தது. அவருடைய கொள்கையை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே
2006ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கின்ற குடும்பத்தை வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அரிசி கிலோ 2 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி அதை 1 ரூபாய்க்கு வழங்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். அதோடு அரிசி மட்டுமல்ல, 2007ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு அரிசி மட்டும் கொடுக்கக்கூடாது, எனவே அவர்களுக்கு புரத சத்தும் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பு பொது விநியோக திட்டம் என்ற திட்டத்தை 2007ஆம் ஆண்டு செயல்படுத்தி அரிசியோடு தூரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஆட்டா மாவு, அதே மாதிரி பாமாயில் போன்ற 4 வகையான பொருட்களை ஓபன் மார்க்கெட்டில் என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் மூலமாக அதை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலே வழங்கிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும். அவர் 1972ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை தொடங்கி வைத்தார்கள். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவிலே அந்த வேலை பார்த்த ஊழியர்களுக்கெல்லாம், தொழிலாளர் பெருமக்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவரால் அந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 12ஆம் தேதி இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திலே வேலை பார்த்த பட்டியலெழுத்தர், உதவுவர், காவலர் சுமார் 586 பேரை பணி நிரந்தரம் செய்து முதன்முதலாக இத்தனை பேருக்கு பணி நிரந்தரம் செய்தது இன்றைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, பணிக்காலத்தில் இயற்கை எய்திய 75 பேருக்கு இன்றைக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பையும் வழங்கியவர் அன்றே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர். அதே போல இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற 12,177 நபர்களுக்கும் அவர்களுக்கு பொன்விழாவை முன்னிட்டு ஊக்கத்தொகையாக ரூபாய் 1,500 வழங்கிய பெருமை இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் சார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பொருளாதாரம் நிதி நெருக்கடி எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். இருந்த போதிலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு கல்வியால், ஏழ்மையால் கல்வி தடைபட்டுக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு பகுதிக்கு செல்கிறார், அங்கிருக்கின்ற மாணவ செல்வங்களை, 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்களை அழைத்து, நீங்களா காலையில் சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. 5 குழந்தைகளை கேட்கின்ற சமயத்தில் 3 பேர் காலையிலே சாப்பிடாமல் தான் பள்ளிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கோட்டைக்கு வந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் தமிழகத்திலே 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை சுற்றின்றி அரசாங்கத்தின் சார்பாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். எவ்வளவு பரந்த மனப்பான்மை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அறிவித்ததோடும் இல்ல, திங்கட்கிழமை என்ன உணவு, செவ்வாய் என்ன, புதன்கிழமை என்ன உணவு, வியாழக்கிழமை என்ன உணவு, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன உணவு என்பதை அவரே தேர்ந்தெடுத்தார். மெனு அவரே தயாரித்தார். அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்திலே பைலட் ஸ்கீமாக பல்வேறு மாநகராட்சி, நகராட்சி, மலைப்பகுதியிலே இன்றைக்கு அந்த திட்டம் மாண்புமிகு முதலமைச்சரால் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படாத திட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி இந்தியாவிலே தமிழகம்தான் சிறந்த மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தொழில்துறையிலே தமிழகம் கடந்த காலத்திலே 14வது இடத்திலே இருந்தது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று தொழில்துறையிலே இன்றைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த துறையை பற்றி நம்ம செயலர் அவர்கள் பேசினார்கள். கடந்த காலத்திலே தமிழகத்திலே இது சுமார் 378 தனியார் அரிசி ஆலைகள் தான் இருந்தது. அதில் 106 கலர் சாட்டர் பொருத்தப்பட்டது. என்னன்னா, அது பொருத்திருந்தா அரிசி, நெல்லிருந்து அரிசி அரைக்கிறப்ப தரமா கருப்பு பழுப்பு இருக்காது. இருந்தும் அதை பயன்படுத்தவில்லை. அந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு கல்லிய அதிகமாக உயர்த்தி சுமார் 658 தனியார் அரிசி ஆலைகள் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கார்கள். எங்களுடைய நுகர்வோர் வாணிப கழகத்திலே 21 MRML, அப்படி பார்த்தீங்கன்னா சுமார் 670 மில்கள் இன்றைக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் அதிலெல்லாம் இன்றைக்கு கலசாற்ற பொருத்தப்பட்டு கருப்பு பழுப்பு இல்லாத அரிசியை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கார். இன்னைக்கு ஸ்டாலின் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நியாய விலை கடையில், நம்ம செக்ரட்டரி கூட ரேஷன் கடையினாரு, நியாய விலை கடையிலே அந்த பொருட்கள் வழங்கப்படுகின்ற அந்த பொருட்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்வா, அதே மாதிரி பொங்கல், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்களே சாப்பிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு தரமான
பொருள்களை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்திருக்கார். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கும் அவருடைய தொகுதிக்கும் சென்று வந்த சமயத்தில் நியாய விலைக் கடை பார்த்து விட்டு வந்து எங்களை கூப்பிட்டு பேசினார். கடையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நியாய விலைக் கடைனா பொதுமக்கள் எப்படி ஒவ்வொரு இதுக்கு ஒரு இது தரசான் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும். எனவே அதன் வடிவிலே நீங்கள் வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சரே ஒவ்வொரு கடைக்கும் இன்னைக்கு முழு நேர கடை ஃபுல் டைம் ஷாப் அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அங்கு வேலை பார்க்கின்ற பணியாளர்களும் சரி பொருள் வாங்குகின்ற பொதுமக்களும் சரி வந்தால் அங்கே கடை நேர்த்தியாக இருக்க வேண்டும், எல்லா பொருளும் கிடைக்க வேண்டும். செக்ரட்டரி சொன்ன மாதிரி இனிமேல் நியாய விலைக் கடையில் இந்த பொருள்கள் மட்டும்தான் இல்லாமல் அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை சர்க்கரை இது மட்டும் இல்லாமல் மண்ணெண்ணெய் இல்லாமல் எல்லா பொருளும் இருக்கின்ற விதத்தில் அந்த அங்காடி அமைய வேண்டும். அதே மாதிரி அந்த பொதுமக்களுக்கும் பணியாளருக்கும் டாய்லெட் வசதி அங்கேயே அமைக்க வேண்டும் என்று சொல்லி கடைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதன்படி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 1167 கடைகள் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் 38,000 ரேஷன் கடை நியாய விலைக் கடை இருக்குது. இருந்தாலும் அதற்கெல்லாம் சொந்த கட்டணம் நிறைய சொந்த கட்டணம் இல்லை கட்டணும். இன்றைக்கு துறை முடிவெடுத்திருக்கிறது. மாவட்டந்தோறும் 75 கடைகள் இந்த ஆண்டு 38 மாவட்டங்களிலும் இந்த நியாய விலைக் கடைகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்திருக்கார். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற விதத்திலே இன்றைக்கு இந்த துறை முன்னெடுத்து செல்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற முன்பு உங்களுக்கு தெரியும் இந்த டெல்டா மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற விவசாயிகளும் அதே மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகளும் நெல்லினுடைய ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்பு முதலமைச்சர்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு நீங்கள் கடிதம் அனுப்பி அதை அந்த ஈரப்பதத்தை உயர்த்தி விவசாயிகளிடத்திலிருந்து நெல்லை வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பினோம். நேற்றைக்கு ஹைதராபாத்திலிருந்து மரியாதைக்குரிய டெப்டி டைரக்டர் திரு எம்கே கான் என்பவர் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு வந்து இன்று முதல் அந்த ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார். 2 நாளிலே ஆய்வு பணி முடிந்தவுடனே அந்த ஈரப்பதத்தை உயர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மாநகரங்களில் சாலையோர உணவகங்கள் எளியவர்களுக்கு விரைவாகவும் மலிவாகவும் உணவு வழங்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றன. அப்படிப்பட்ட உணவகங்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி செயல்படுவதை உணவு பாதுகாப்புத்துறை உறுதி செய்கிறது. அவ்வாறுள்ள உணவகங்கள் சிலவற்றை அடையாளம் கண்டு அவற்றின் உரிமையாளர்கள் அழைத்து இங்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாநகரங்களில் ஏழை எளியவர்களுக்கு சத்தான சுவையான உணவை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சாலையோர உணவகங்கள் சுகாதாரத்துடன் அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. எனவே இப்படி எண்ணற்ற காரியங்களை செய்து வருகிறோம். நான் கூட மதுரை கல்லூரியில் படிக்கின்ற நேரத்தில் இரவில் சாப்பிட போவோம், ஹோட்டலுக்கு போக மாட்டோம். போகிற நேரத்தில் பல வகையான சட்னி, மரியாதைக்குரிய செந்தமிழ் செல்வம் அங்கே தான் படித்தார், என் கூட்டுறவு சங்கத்தில் கூடுதல் பதிவாளர். அங்கே நான் இரவு நேரத்தில் பார்த்தா மதுரையில் தான் அத்தனை கடை இருக்கு, அத்தனை வகையான சட்னி கிடைக்கும். அதே மாதிரி என்ன உணவு வேணாலும் கிடைக்கும். நாங்களாம் அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஸ்டூடெண்ட் எல்லாம் எல்லாருமே அந்த மதுரையில் அப்படித்தான் இருக்கு. அந்த அளவுக்கு தரமான சுவையான உணவை தரக்கூடிய சாலையோர கடை உரிமையாளர்கள் இன்றைக்கி சென்னையிலும் வந்திருக்காங்க. அவங்க தயாரித்த உணவெல்லாம் பார்த்தோம். எனவே அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு 2 மாவட்டங்களில் கொடுக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு இன்னைக்கு நமக்கு அனுமதி வழங்கி இருக்குது. ராமநாதபுரத்துக்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அரிசி விரைவில் வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, குடும்ப அட்டைகள் 1000 குடும்ப அட்டைகளுக்கு மேலே அத்தனை கடைகளும் இன்றைக்கு சுமார் 3000 குடும்ப அட்டைகள் உள்ள கடைகள் தமிழ்நாட்டில் 5000 இருக்கிறது. அதையும் பிரிப்பதற்கு இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்படி உணவாக இருந்தாலும் சரி, கூட்டுறவுத்துறையாக இருந்தாலும் சரி,
பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து நல்ல காரியங்களை செய்கிறது. தேர்தல் சமயத்திலே மாண்பு முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாளில் கொடுப்போம் சொன்னோம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 18 மாத காலத்திலே 13,49,895 நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியும் இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தங்குதடையின்றி உணவுப் பொருட்களை வழங்கிடவும் சத்தான உணவு அனைவருக்கும் கிடைத்திடவும் நம்முடைய அரசு பாடுபட்டு வருகிறது. தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று முண்டாசு கவிஞர் பாரதி சொன்னார். அதேபோல ஐயன் திருவள்ளுவர் உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்ற திருக்குறளுக்கேற்ப பசியின்றி நோயின்றி எல்லோருக்கும் எல்லாம் பெற்று தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாற்றிட மாண்பு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தவும். எனவே அவர் இன்றைக்கு எல்லா துறையிலும் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பாடுபட்டு வருகிறார். எல்லோரும் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, மற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார். இந்த விழா நடக்க உறுதுணையாக இருந்த தென்னிந்திய தொழில் வர்த்தக சபைக்கும், பன்னாரி குழுமம், சக்தி மசாலா நிறுவனத்திற்கும், மகா சக்தி பயோ எனர்கான் நிறுவனத்திற்கும் துணை நின்ற இதற்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த நமது முதன்மை செயலர் அவர்களுக்கும், அதேபோல ஆணையர், சிவில் சப்ளை எம்டி, துறை சார்ந்த அலுவலர் அனைவருக்கும், கூடுதல் பதிவாளர் திரு சங்கர் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், விழா ஏற்பாடுகளை செய்த நண்பர்களுக்கும், சாலையோர உணவு அங்காடியின் உரிமையாளருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழாவை ஐயா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது இப்படிதான் நடக்கணும், இந்த முறையில் நடக்கணும் என்று அதுல பல நாட்கள் அவர் இரவு பகலாக திட்டமிட்டு எங்களை எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு, ஐயாவினுடைய பொற்கரங்களால் இங்கு விருது வாங்க போறவங்க யாரு? இவங்களை நம்ம நிறைய பார்த்திருப்போம், கடந்திருப்போம். ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம சாப்பிட்டிருப்போம், அவங்க கிட்ட பேசி இருக்க மாட்டோம். சாமானிய மக்களினுடைய சொர்க்கம் இவர்களினுடைய கடை. நம்ம சாதாரண தட்டு கடைமோ, காரில் வரக்கூடிய மனிதர்களை கூட கையேந்த வைக்கும் இடம், சாம்பாரில் இட்லியில் ஆவிகள் உழவும் இடம். ஏசி எதுவும் போடவில்லை, சிசிடிவி கூட இல்லை. ஆனால் உண்டவர் சொல்வதே கணக்கு, மெனுக்காடும் இல்லை, ஜிஎஸ்டியும் போடவில்லை, ஏழைக்கும் இறைப்பை இருக்கு. சாலையோர இந்த உணவக உரிமையாளர்களை கௌரவம் செய்கிறோம். இன்னும் அவங்க சிறப்பா, இன்னும் நம்ம சட்டங்கள், சுகாதார அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் சிறப்பா சுவையா அவங்க தரணுங்கிறதுக்காக உணவு பாதுகாப்பு சட்டப்படி சாலையோர உணவுகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைச்சர் கரங்களால் இப்பொழுது நம்ம பரிசுகள் தரப்போறோம். 50 பேர் மேல வர போறாங்க. ஒவ்வொருத்தரா வந்துடலாம். மேலே வருவது அவர்களின் பொறுப்பு, அவர்களுக்கு பரிசு தருவது எங்களின் பொறுப்பு. பின்னாடி இருக்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நல்லா 50 பேருக்கும் கை தட்டி அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அண்ணன் சக்கரபாணி அவர்களின் கரங்களால் இப்பொழுது அந்த சாலையோர உணவக உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்குகிறோம். ரோஸ் மில்க் கடையில ரோஸ் மில்க் குடிக்காதவங்களே இருக்க முடியாது. எல்லோருக்கும் எல்லாம் உலக உணவு நாள் 2022 பரிசு வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துருங்க. அப்படியே உங்க இடத்துலயும் போய் அமர்ந்துடலாம். ஒருத்தரா வராங்க. என்ன பரிசு நீங்க யோசிக்கலாம்.
நமக்கெல்லாம் உணவு பரிசு தரக்கூடிய அந்த சாலையோர உணவக உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு மட்டுமல்ல, அமைச்சரின் பெருமுயற்சியால் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பண பரிசும் அதில் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு வாங்கினவங்க உங்க இடத்திலேயே போய் அமருங்க. அப்புறம் ஒரு போட்டோ செஷன் இருக்கு. இப்படி சார், இந்த பக்கம். இந்த ஆப்பக்கடான்னு சிரிச்சு இன்னைக்கு தான் பாக்குறேன். கடையில போனா 1000 பேர் கூட்டமா இருக்கும். பிஸியா இருப்பாப்ல. வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாருங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்டோடைய சூப்பர் ஸ்டார் சுந்தரி அக்கா. வாங்க வாங்க, இப்படி வாங்க. இந்த
இந்த ஒவ்வொரு கடையும் பாத்தீங்கன்னா ஒரு கடையை சொல்லி முடிக்கவே 2 நிமிஷம், அவ்வளவு பெருமைகள் இருக்கு. வரிசை 50 கடைகள்ல இருந்து அவங்கள நம்ம அங்கீகாரம் பண்ணியிருக்கோம். இன்னும் அவர்கள் இன்னும் அந்த சுவையையும் சுகாதாரத்தை அவங்க பேணி மக்களுக்கு அவங்க சேவை செய்யணும். எந்த கடையில போய் எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு ஆச்சுன்னா அவங்க கணக்கு சொல்ல மாட்டாங்க, நாம சொல்றதுதான் கணக்கு. அப்படி எப்போதும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த விழாவினுடைய கருப்பொருளுக்கு உதாரணமா இருக்கக்கூடியவங்க அவங்க. நல்ல கைத்தட்டல் தாங்க, தப்பே இல்லை. வாங்கம்மா. இதே மகிழ்ச்சி, இதே சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும். இன்னும் பல உயரங்களை அவங்க தொடரணும். சமச்சீரான சத்துணவு சுவையுடன் வழங்கிடும் சாலையோர உணவகத்திற்கு அன்பு வாழ்த்துக்களுடன் உணவு பொருள் வழங்கல் துறை தமிழ்நாடு அரசு மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் அங்கீகாரம். அந்த வெள்ளை சட்டைக்கு பின்னாடி பல ஆண்டு வேர்வை இருக்கிறது. எல்லோருக்கும் விருந்து படைத்த அவர்களுக்கு விருது படைப்பதில் பெருமை கொள்கிறது உணவு பொருள் வழங்கல் துறை தமிழ்நாடு அரசு. அந்த 50வது விருதை, அந்த ஆஃப் செஞ்சுரியை வாங்க வராங்க அந்த அம்மா. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து இந்த விழாவுக்காக வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க முருங்கை மரத்தின் பொருட்களை கொண்டே சமைத்து சாலையோரத்தில் விற்கும் நம் மண்ணின் ஒரு பொக்கிஷமா அவங்க உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில ஸ்டாலும் போட்டிருக்காங்க. விழா முடித்து அவசியம் நம்ம சாப்பிட்டும் போலாம். வாழ்த்துக்கள்மா.
வாங்கம்மா, வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, அமரலாம். சாப்பாடு என்பது வெறும் உணவுப் பொருள் அல்ல, அது ஒரு உயிர் பொருள், ஊட்டச்சத்து பொருள். ஒரு மனிதனின் இதயத்தை தொடுவதற்கு மிக குறுகிய வழி, சிறிய வழி வயிறு அப்படின்னு ஜப்பானியர்கள் சொல்லுவாங்க. யார பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா தம்பி, சாப்பிட்டீங்களாமா அப்படிதான் கேட்போம். ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் அன்று கனவாக இருந்தது. இன்று உணவுத்துறையினுடைய அளப்பரிய பணியால் இன்று எல்லோருக்கும் எல்லாம் இந்த மேடையில் இருந்து சாத்தியமாகி இருக்கிறது. இந்த உணவுப் பொருள் துறைக்கு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலையும் நன்றி நாம சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த 50 முகத்துல ஒரு மகிழ்ச்சி. பல ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டு வேர்வைக்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷம். சில பேர் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே எமோஷனலா போனாங்க, பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுல இன்னொருத்தவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. சங்க காலம் முதல் இப்ப சோசியல் மீடியா காலம் வரை உணவு குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். சோசியல் மீடியால சாப்பாடு சார்ந்த ஃபுட் பிளாகர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. இங்க கூட பெப்பா ஃபுடி, ஐரிஸ் எக்ஸ்ப்ளோரர் எழுந்து அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க எல்லாரும். அந்த குட்டி தம்பிகள் ஒரே ஒரு செல்பேசியை வச்சு, செல்போனை வச்சு என்னென்னவோ பண்றோம், செல்பேசில எல்லாமே தேடுறோம், நம்மள தொலைச்சிடறோம். ஆனா இவங்களை போன்ற அந்த சாலையோர கடைகளுக்கும் சென்று ஃபுட் பிளாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த பெப்பா ஃபுடி, ஐரிஸ் எக்ஸ்ப்ளோரர் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்த வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த அற்புதமான விழாவிற்கு நன்றியுரை சொல்வதற்காக தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் சகோதரர் SM சங்கர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேரமின்மையின் காரணமாக எனது பேச்சை சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் புயல் அடித்தவுடன் எனக்கு பேச்சு வரவில்லை. அமைச்சர் அவருடைய பேச்சை கேட்டவுடன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் என்று சொல்வார்களே, அதே போல் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இவ்வளவு மனப்பாடம் பண்ணி எப்படி இந்த அமைச்சரனால வச்சிருக்க முடியும் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே வியப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நம்ம உணவுத்துறைக்கு நமக்கு ஏற்படுத்தி இருப்பது நாம் செஞ்ச புண்ணியம் நினைக்கிறேன். உங்கள் அனைவரின் சார்பாக இன்னும் ஒரு முறை கரவொலி எடுத்துமாறு அமைச்சருக்கு வியந்தேன். உண்மையிலே மிக்க நன்றி அமைச்சர் அவர்களே. அண்ணன் சக்கரபாணி அவர்கள் பெயரிலே சக்கரை, அவருடைய பாணியே தனி பாணியாட்டிருக்கு. அதனால் மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய பேச்சு மட்டும் இல்ல, உணர்வு. இப்ப இந்த 50 பேர் மேடைக்கு வந்த உடனே எனக்கு வியப்பா இருந்துச்சு. அந்த முகங்களை பார்க்கும்போது ரெக்கக்னிஷன் பிரிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பார்கள். அங்கீகாரம் என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பொறுப்புணர்ச்சி ஏற்படுத்தும் என்பதுதான் நிச்சயம். ஸ்ட்ரீட் ஃபுட் என்பது ஒரு சாதாரண ரோட் சைட்ல போய் நம்ம சாப்பிடுறோம் முடிச்சோம் அப்படின்லாம் இல்லாம, கடை கூலி ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் உணவை சேர்க்கிறார்களே, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்திக்கப்பா, ஒண்ணும் இல்லப்பா, அந்த பாசத்தோட அவங்க செய்யறாங்க பாருங்க. அந்த கனெக்ட் பிட்வீன் த பப்ளிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிங்க ஐயா இதெல்லாம் நீங்க பிடிச்சீங்க, இந்த ஐடியாலாம் வந்துச்சு உங்களுக்கு? அமேசிங், சீரியஸ்லி கிரேட். அண்ட் சதர்ன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக உங்களுக்கு எனது மனமன்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்கள் மண்ணின் மைந்தர் ஐயா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அவர் இங்கு வந்து சென்றுள்ளார்கள். ஒரு புயல் மாதிரி அவரெல்லாம் எப்படி சொன்னோம்னா, கொரோனா காலத்தில் நாங்களும் இந்த பகுதியில் தான் இருக்கிறவங்க. கொரோனா காலத்தில் வந்து ரோட் சைடில் இருக்க மக்களுக்கெல்லாம் சரியான உணவு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நாங்களாம் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது வந்தபோது இங்கே அவங்க எல்லாம் ஒரே வாரம் சொன்னாங்க, ஐயா அனுப்பிட்டாருங்க சாப்பாடு எங்களுக்கு. ஸோ எனக்கு யோசிச்சேன், எப்படி வந்து அறநிலையத்துறை வந்து உணவுத்துறையோட நம்ம இணைக்கிறோம் இங்கே அப்படின்னு நினைக்கும் போது சாதம் பிரசாதமாக மாறியது. அதனால அவங்க வந்துங்க எதற்காக எதிர்பார்க்காம ஒரு கடைக்குழியில் இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க, அது ஒரு மாபெரும் சிறப்புங்க. The best way to enter a person's heart is through the stomach அப்படின்வாங்க. நீ ஒரு இதயத்துக்குள்ளா நீங்க நுழையணும்னா அவனுடைய வயிற்றின் வழியாக நுழை. நம்ம வள்ளுவர் சொல்றாரு 11 கடமைகள் இருக்கின்றாரு. யாருக்கு? நம்மளுடைய மனிதனுக்கு செய்ய வேண்டியது. அதை வந்து பழியஞ்சு சம்பாரிச்சு பணத்தை வச்சு செய்யணும்ன்றார். அந்த 11 கடமையில முக்கியமான கடமை என்ன தெரியுங்களா? விருந்தோம்பல். விருந்து எப்ப வரும்? தானம் தவம் இரண்டும் தங்காவியன உலகம் வானம் வழங்காது என்றார். என்ன சொல்றாரு? நீ தானமும் தாவும் ரெண்டுமே செய்யினாலும் உனக்கு வானம் பொழிந்தால்தான் உழவு, உழவு இருந்தால்தான் உணவு. இப்படிதான் நமக்கு வந்து நம்முடைய பாரம்பரியம் வளர்ந்திருக்குது. உலகத்துக்கே உணவு சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் நாட்டு தமிழர்கள். எங்கிருந்து வந்தது அரசியல் தெரியுங்களா? அரிசி, அரசு, அரசியல்.
ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் போனாங்களே, போர் புரிஞ்சு போல அவங்க தொழில் சொல்லி கொடுத்தாங்க. அரிசி எப்படி விளைவிக்கன்னு சொல்றாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் பூரா பாத்தீங்கன்னா அரிசி இருக்கும் எங்கேயுமே. எதனால? அங்க பூரா இங்க இருந்து நம்ம சோழ மக்கள் போனதுனாலதான். தமிழருடைய பாரம்பரியம் அப்படிதான். இந்த உணவு உலக உணவு நாள் அப்படின்றது உணவு பற்றாக்குறையை தாண்டி நல் உணவு மக்களுக்கு சேரணும்ன்ற அந்த எண்ணத்துல நம்மளுடைய FSSAI டைரக்டர் டாக்டர் ஷானு ஜேக்கப் வந்திருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச் அவ்வளவு அழகா இருந்துச்சு, பல விஷயங்கள் எடுத்து சொன்னாரு. அவருக்கு நம் சேம்பரின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் சார் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். IAS, த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த ஃபுட் டிபார்ட்மெண்ட். அவர் எந்த வேலையை எடுத்தாலும் நானும் ஃபாலோ பண்ணி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கேன். சென்னையில இருந்து உங்களை சந்திக்காது எனக்கு பெரிய வருத்தம் நினைக்கிறேன். ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் தன்னுடைய முழு கவனத்தை அதுல செலுத்தி அதை மென்மேலும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஒரு இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு 3 தடவை வந்திருக்காரு அப்படின்னம்னா அவருடைய ஈடுபாடு எதுவுமே ஒரு மனிதன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதனுடைய பாரம்பரியம் அப்படி. அவர் யார்? அவர் R. வெங்கட்ராமன். தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதனால இப்ப ஏற்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு மேடையில எங்க சேம்பர் ரொம்ப பெருமைப்படுறோம். அடுத்த ஒரு முக்கியமான நபர் மிஸ்டர் பிரபாகரன் சார். அண்ட் அவர் MD ஆஃப் சிவில் சப்ளைஸ். டாக்டர் ராஜாராம் IAS சார், தி கமிஷனர் ஆஃப் சிவில் சப்ளைஸ். அண்ட் மிஸ்டர் சங்கர் IAS சார், அடிஷனல் ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சர்வீஸ். இவங்க அனைவருக்கும் நமது சேம்பரின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல அரசு அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் சேம்பரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது எங்களுடைய சேம்பரின் சார்பாக திரு MV சுப்பிரமணியம், திரு கோபி கோட்டீஸ்வரன், எங்களது செக்ரட்டரி மினிஸ்டர். அமைதியா உட்கார்ந்திருக்காரு வினோத், கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க. இவர் தான் the man behind the show, செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த சிக்கி சதர்ன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் செக்ரட்டேரியட் சார்ந்திருக்கவங்க அத்தனையும். இப்பதான் ஒரு முக்கியமான தகவல், அதாவது சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் மண்மையில. இது ஒரு அரசு விழா மாதிரி வச்சிருக்கலாம். நானும் யோசனை எதுக்கு சிக்கி இதுல வராங்க அப்படின்னு தான் பார்த்தேன். இது இல்ல, இது ஃபார்ம் டு பிளேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவுன்றது நான் சமைச்சு மட்டும் இல்ல, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் எங்க சேர்க்கணும். இப்ப கூட ஒருத்தங்கிட்ட கேட்டேன், இது என்ன உங்க ஊர்ல நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே சாப்பிடுவீங்களா, எங்களுக்கு சென்னைக்கு வராதான்னு கேட்டேன். அதுக்கு இல்ல வரும் அப்படின்னா. எப்படி வரும்? மார்க்கெட்டிங் அவ்வளவு ஈஸியா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னம்னா அதுக்கு பெரிய தளம் வேணும். அந்த தளத்தை உருவாக்கி கொடுக்க தான் இந்த அங்கங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கோஆபரேஷன் ஏற்படக்கூடியது. கோபி கோட்டீஸ்வரன் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ஸ்டார்ட் அப் பத்தி சொல்றாரு, ஃபுட் டெக். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில மனிதர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற உணவு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்கிறது போக மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்க போய் ஏன் நம்ம உணவு போய் நம்ம டேபிள் உட்கார கூடாதா? இன்னைக்கு காலையில நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோங்க. ஐயா சாப்பிடும் போது பிளேக்ஸ், என்ன பிளேக்ஸ் சாப்பிடுறோம் தெரியுங்களா? மாப்பிள சம்பா பிளேக்ஸ். கருப்பு கவனியில என்ன சாப்பிடுறோம்? இதுதான் என் டேபிள் உட்காருது. இன்னைக்கு உலக சந்தையில கொண்டு போய் வச்சோம்னா தமிழ்நாட்டுடைய சிறப்பு என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்காக தான் இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. அமைச்சர் இவ்வளவு மெனக்கெட்டிங்க வந்திருக்காரு அப்படின்னா உணவு தினத்தை மட்டும் கொண்டாடுறதுக்காக இல்ல, தமிழகத்தை அந்த உச்சிக்கு கொண்டு போகணும் என்ற எண்ணத்துல தான் வந்திருக்காருங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்கள் தலைவர் சதர்ன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவர் திரு ARRM அருண் அவர் இன்றைக்கு வர இயலவில்லை. அவரின் சார்பாகவும் திரு வைஸ் பிரசிடென்ட் VN சிவசங்கர் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருக்கவங்களுக்கு மிக மிகவும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க ரெகுலர் கனெக்ட் உங்க கூட தான் இருக்கிறோம். நீங்க இவ்வளவு தூரம் வேலையை விட்டு இங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. இது அமைச்சர் கொடுத்தது உங்க அங்கீகாரம் மட்டுமில்ல, பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை இல்லப்பா ஏன் தாய்ப்பிள்ளப்பா சாப்பிட போதுப்பா, அதை நான் நல்ல பொருளை தான்ப்பா கொடுப்பேன் அப்படின்னு ஒரு இன்னைக்கு எடுங்கப்பா. நீங்க நல்லா தான் செய்யறீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க. ஒரு தவறான எண்ணெய் நான் பயன்படுத்த மாட்டேன், தவறான உணவுப் பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் நீங்க எடுத்தீங்கன்னா நான் சொல்றேன் இன்னும் 10 மடங்கு உயர்வோம் நம்ம. அதனால் உங்க அனைவருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு விடைபெறுகின்றேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் முக்கியமா சொல்ல வேண்டிய தரத்தில் சொல்லிதான் ஆகணும். நம்ம இந்த சூழ்நிலைகள், இந்த உணவு விழா அப்படின்றது பல உணவு திருவிழாக்களாக எல்லா ஊரிலையும் டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்தால் இந்த விழிப்புணர்வு ஏற்படும். மக்கள் அனைவரும் நல்ல உணவை சாப்பிட வேண்டும், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஈட் ரைட், லிவ் பெட்டர். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி சார். ஈட் ரைட், லிவ் பெட்டர் தாரக மந்திரமா எடுத்துக்கணும். 2 விஷயங்கள் பாக்கி இருக்கு. அதுக்கு முன்பு சாருக்கு ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு நேரம் நான் நல்லா தொகுத்து வழங்கினா
அதனால சிங்கங்கள் உலாவும் இந்த காட்டில் இந்த சிறுவன் தமிழ் பேச்சு ராஜ்மோகனும் அமைச்சர் அண்ணன் கையால நான் வந்து ஒரு பொன்னாடையை வாங்கிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு பரிசு இருக்கு. என்னன்னா வந்தவங்களுக்கு எல்லாம் பக்கத்து பில்டிங்லயே உணவு ஏற்பாடு தயார் செய்திருக்கிறோம். ஆஹா, பாத்தீங்களா, எல்லாருக்கும் பரிசு. நம்ம சாலையோர உணவக உரிமையாளர்களை ஒரு ஆள் இங்க பிரதிநிதி வருவாரு. இங்க ஒரு புகைப்படமா உங்களை எல்லாம் வச்சு ஒரு இந்த இனிய தருணத்தை நிழற்படமா பதிவு பண்றோம். இது ஸ்டார்டிங் தான். அண்ணன் சொன்ன மாதிரி, அமைச்சர் சொன்ன மாதிரி 38 மாவட்டங்களுக்கும் இந்த நதி பெருக்கெடுத்து ஓடும். அனைவரும்